வணக்கம். இப்போ மென்சுரேஷனில் அடுத்த செகண்ட் பார்ட் பார்க்குறோம். நம்ம முன்னாடி பார்த்தா அதே மாதிரி ப்ராப்ளம் தான் இதுவும். ஆர்ஆர்பியில் என்டிபிசியில் கேட்ட கொஸ்டின் தான். இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு முந்தின ப்ராப்ளம் பார்த்தோன்னா லென்த்து, பிரெத்து, ஹைட் எல்லாம் டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா, அப்படி டேரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க. 4:3:5 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இன்னொரு குழு கொடுத்துருக்காங்க, இந்த சம் ஆஃப் த லென்த்ஸ் ஆஃப் ஆல் இட்ஸ் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு குழு. ஸோ இதையும் இந்த குழு ரெண்டையும் யூஸ் பண்ணி லென்த் என்ன, பிரெத் என்ன, ஹைட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம முந்தின ப்ராப்ளம் போட்டல அதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடலாம். 2 × LB + BH + HL இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். என்ன ஒரு ப்ராப்ளம்னா, முந்தின சம் மாதிரி லென்த்து, பிரெத்து, ஹைட்டு LBH டேரெக்டாக கொடுக்கல, அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த ரேஷியோ கொடுத்ததுனால அந்த ரேஷியோ நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா 4x வச்சுக்கலாம். அடுத்தது 3x, அடுத்தது 5x. ஸோ இது எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு ஆல் த எட்ஜஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த சம் ஆஃப் த லென்த்ஸ் ஆஃப் ஆல் த எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது க்யூபாய்டாக இருக்கிறதுனால எல்லாமே எத்தனை டைம்ஸ் இருக்கும், 4 டைம்ஸ் இருக்கும். அதனால் நம்ம 4 × இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே எல்லா சைடையும் ஆட் பண்ணோன்னா நம்ம 4 டைம்ஸ் வரும். அதுதான் 144. நீங்கள் க்யூபாய்டை நல்லா மைண்டில் வச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். க்யூபாய்டை வச்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மைண்டில் செட் ஆகிடும். எல்லாமே 4 டைம்ஸ் வரும். எட்ஜஸ் எல்லாம் 4 டைம்ஸ் வரும். ஃபஸ்ட் எட்ஜ் 4 டைம்ஸ், செகண்ட் எட்ஜ் 4 டைம், தேர்ட் எட்ஜ் 4 டைம்ஸ். அதனால தான் 4 நம்ம வெளியில் எடுத்துகிறோம். 4ஐயும் 144ஐயும் கட் பண்ணலாமா? வரும் 3 4s are 12, 24, 8 4s are 24. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா 4 + 3 7, கரெக்டாக 3 4s are 12, 24 6 4s are 24. 4 3 7 + 5 12. ஸோ 12x = 36. அப்போ என்ன வரும், எக்ஸுங்கிறது 3. நமக்கு எக்ஸுங்கிறது 3 கிடச்சிருச்சு. ஸோ எக்ஸு 3 கிடச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம லென்த் என்ன, எல் என்ன, பி என்ன, ஹெச் என்னன்னு கண்டுபிடிக்கும். எல் எவ்வளோ, 4x. இப்போ 4xன்னு எவ்வளோ, 12 சென்டிமீட்டர். அப்புறம் 3xனா 9 சென்டிமீட்டர். அடுத்து என்ன கொடுக்குறாங்க, 5x. 5xனா 15 சென்டிமீட்டர். ஸோ இப்போ LBH கிடச்சிருச்சுல, இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்த ஃபார்முலா படி நம்ம என்ன செய்ய வேண்டியதான், போட்டுற வேண்டியதான். 2 × LB என்ன, ஹெச் என்ன, BH என்ன, HL என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிடும். ஸோ க்யூபாய்டு சம் எல்லாமே இது போட்டு பார்த்திங்கன்னா ஈஸி. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், இப்போது LB வேணும். எல் எவ்வளோ, 12, பி எவ்வளோ, 9. அப்போ 108 வரும். 2 × LBனா ஒரு 108. அப்புறம் BH இதுவும் பண்ணோன்னா 135 ப்ளஸ் இந்த ரெண்டு பண்ணோன்னா 15 12s வரும்ல. 15 12s 180 வருமா, கரெக்டாக 180. ஸோ ஆட் பண்ணோன்னா 2 × 108, 208, 243, 343, 423. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 846 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது ஆன்சர், இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.